டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீனவர்களை விடுவிக்குமாறு இந்திய மீனவர்கள் கோரிக்கை. ஆட்சி உரிமை நிலையியல் சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். வடமாகாண சபையின் உத்தியோகபூர்வ இணையதளம் முடக்கம். வவுனியா மாணவனின் சடலம் தெஹிவலையில் மீட்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்யுமாறு இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய அரசிடமும் தமிழ்நாடு அரசிடமுமே இந்த கோரிக்கையை அவர்கள் விடுத்துள்ளனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்குமாறு தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய மீனவர்களை இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர். இலங்கை மீனவர்கள் 82 பேரும் அவர்களின் 15 மீனவ படகுகளும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இலங்கை கடல் எல்லையினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 82 பேரும் நீதிமன்றத்தினால் இன்று விடுவிக்கப்பட்டனர். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 46 பேரும், நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட 36 மீனவர்களுமே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆட்சி உரிமை நிலையியல் சட்டத்தை திருத்துவதற்காக நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் சமர்ப்பித்த பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை நீண்ட காலமாக பயன்படுத்தியோரிடமிருந்து அவற்றை பெற்று மீளவும் முன்னைய உரிமையாளர்களிடம் வழங்க இந்த அமைச்சரவை பத்திரம் வழிவகுக்கும். இதற்கமைய அமைச்சர் ஹக்கீம் திருத்த வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். தமது காணிகளை யுத்த காலத்தில் நீண்ட காலமாக பயன்படுத்தியவர்கள் அக்காணிகளுக்கு ஆட்சி உரிமை கோரி பிடித்து வைத்திருப்பதாக வடக்கு கிழக்கில் பலர் முறையிட்டிருந்தனர். ஆட்சி உரிமை நிலையியல் சட்டத்தின்படி ஒரு காணியின் மீது 10 வருடங்களுக்கு மேல் ஆதிக்கம் செலுத்தியோர் அக்காணியை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இதனால் வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்த பலர் தமது பரம்பரை காணிகளை இழக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த நிலைமையை மாற்றுவதற்காகவே ஆட்சி உரிமை நிலையியல் சட்டம் திருத்தப்பட உள்ளது. வடமாகாண சபையின் உத்தியோகபூர்வ இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.np.gov.lk என்ற இணையதளமே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானத்தினை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது குறித்த இணையதளத்தினை உபயோகப்படுத்துவது ஆளுநர் அலுவலகம் என கூறினார். தெஹிவலை அல்விஸ் வீதியில் உள்ள 4 மாடி கட்டடத்தின் கீழிருந்து வவுனியாவை சேர்ந்த மாணவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கணினி விஞ்ஞானத்துறையில் பயிலும் மாணவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவனின் சடலத்தில் கீறல் காயங்கள் சில இருப்பதாகவும் மாணவனின் மரணம் கொலையா என்பது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.